السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கணித்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அவனுக்கு விருப்பமான ஒரு அமர்வில் ஒன்று கூட்டியிருக்கிறான். இந்த அமர்வில் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பாடத்திட்டம் எப்படி அமைந்திருக்கிறது, நாம் எதற்காக இந்த ஏற்பாடு செய்தோம் என்ற ஒரு முன்னுரை தான் இங்கே வழங்கப்படும். அதன் அடிப்படையில் கட்டாயம் இந்த அமர்வில் இறுதி வரையில் செவிமடுத்து உங்களுடைய குறிப்பு புத்தகங்களில் அவைகளை பதிவு செய்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அல் குர்ஆனுக்கும் ரமதானுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு அது பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு. அந்த இரண்டுமே, யார் நோன்பு நோக்கிறாரோ, ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர், அந்த நோன்பு அந்த கியாமத் நாளில் நிச்சயமாக அந்த நோன்பாளியை பாதுகாப்பதற்கு ஹெல்ப் பண்ணுவதற்காக வரும். அல்லாஹ்விடம் வந்து வாதாடும், இவனை சுவர்க்கத்துக்கு அனுப்பு. அதே போல அல் குர்ஆனும் அந்த கியாமத் நாளிலே வந்து வாதாடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், சஹீஹான செய்தி. அது மாத்திரமில்லாமல் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூட சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதான் மாதத்தில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அல் குர்ஆன் இறக்கப்பட்ட ஆரம்பம் ரமதான் மாதத்தில் தான். லைலத்துல் கத்ருடைய இரவிலே அது ஆரம்பமாக இறக்கப்பட்டது. எனவே அல் குர்ஆனுக்கும் ரமதானுக்கும் மத்தியில் உள்ள அந்த தொடர்பு அது பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு. இன்னும் பல விடயங்கள் இதிலே கதைக்கலாம். ஹைர், அந்த அடிப்படையில் இந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு நாம் இந்த பாடநெறியை ஆரம்பம் செஞ்சிருக்கிறோம். இந்த பாடநெறி ரமதான் மாதத்தோடு மாத்திரம் முடிவடைய மாட்டாது. மாற்றமாக தொடர்ந்து செல்லும். இன்ஷா அல்லாஹ் அனைவருடைய துஆ பிரார்த்தனையை எதிர்பார்த்து இந்த விடயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அல் குர்ஆன் என்பது அது அஃதலு திக்ர், திக்ரிலே மிகச்சிறந்தது. இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அத்திபியான் ஃபி ஆதாபி ஹமலத்தில் குர்ஆன் என்ற புத்தகத்தில் 24வது பக்கத்திலே சொல்கிறார்கள், மிகச்சரியான கருத்தின்படி அல் குர்ஆனை ஓதுவதுதான் தஸ்பீஹ் செய்வதை, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதை விட, தஹ்லீலை விட, ஏனைய அஸ்கார்களை விட மிகச்சிறந்தது என்பதாக சொல்கிறார்கள். எல்லா அஸ்கார்களையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிலே அல் குர்ஆன் தான் திக்ரிலே மிகச்சிறந்தது. எனவே திக்ருக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளும் இந்த அல் குர்ஆனுக்கும் வரும். அல் குர்ஆனுக்கும் முதலாவது திக்ருக்கே இருக்கின்ற முதலாவது சிறப்பு, இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஹசன் என்பதாகவும் இன்னும் பலர் இது சஹீஹ் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். திருமிதியிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வருகிறது. அதே போல முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாகவும் இந்த செய்தி வருகிறது. மா அமில ஆதமியுன் ஆமலன் அன்ஜலஹு மின் அஸாபில்லாஹ் மின் திக்ரில்லாஹ். அல்லாஹுடைய திக்ர், அதுக்கு இருக்கின்ற பவர் என்னவென்றால், அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து அவனை பாதுகாக்கும், ஒரு மனிதனை பாதுகாத்துவிடும். அதே போல அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு செய்தி வருகிறது. இதுவும் திருமிதி இப்னு மாஜாவிலே வருகின்ற ஒரு செய்தி. அலா உனப்பிஉக்கும் பிகைரி அமாலிக்கும் வ அஸ்காஹா இன்த மலீகிக்கும் வ அர்ஃபஇஹா ஃபீ தரஜாத்திக்கும் வ கைரின் லக்கும் மின் இன்ஃபாகி الذهب والورق وخير لكم من أن تلقوا عدوكم فتضربوا أعناقهم ويضربوا أعناقكم قالوا بلى قال ذكر الله. இது ஒரு மகத்தான பிரதானமான முக்கியமான ஒரு ஹதீஸ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அமால்களில் மிகச் சிறந்தது எதுவென்று நான் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டாமா, கற்றுத்தரவா என்று கேட்டார்கள். அந்த செய்தி அது அல்லாஹ்விடத்தில் மிகவும் பரிசுத்தமானது. அது உங்களுடைய தரஜாக்களை உயர்த்தக்கூடியது. நீங்கள் தங்கம் வெள்ளியை செலவு செய்வதை விட மிகவும் சிறப்பானது.
யுத்தத்திலே எதிரிகளுடைய கழுத்துக்களை நீங்கள் வெட்டுவது அல்லது அவர்கள் உங்களுடைய கழுத்தை வெட்டுவது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஒரு விடயம் அது. யுத்தம் புரிவது என்பது அதனை விட சிறப்பான ஒன்றை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், பலா, ஆம் யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாருங்க. சொன்னாங்க, திக்ருல்லாஹ், அல்லாவை திக்ரு செய்வது, அல்லாவை ஞாபகப்படுத்துவது, அல்லாவுடைய சிந்தனையை தரக்கூடிய விடயங்கள் நீங்கள் ஈடுபடுவது என்று சொன்னார்கள். அதே போல மற்றும் ஒரு ஹதீஸ், இது அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஷைத்தானுடைய தீங்கிலே இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பிரதானமான விடயம் என்னவென்றால் அது விக்ரு தான், அல்லாவை விக்ரு செய்வதுதான். அல்லாஹ் ஞாபகமூட்டப்படுகின்ற பொழுதெல்லாம் ஷைத்தானுடைய வஸ்வசா, அவன் போடக்கூடிய உள்ளத்திலே போடக்கூடிய அந்த கெட்ட சிந்தனைகள் அல்லது அவன் குழப்புவதற்கு முயற்சிக்கின்ற முயற்சிகள் அப்படியே மயங்கிவிடும், ஷைத்தான் மறைந்து விடுவான். அதனாலதான் சூரா நாஸிலே அல்லாஹ் தஆலா மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், அல் ஹன்னாஸ் என்பது அதுதான். அல்லாஹ் நினைவுபடுத்தப்படுகின்ற பொழுது மறைந்து விடுவான். எப்பொழுது உள்ள மறதியாக இருக்கிறதோ அப்பொழுது உள்ளத்துக்கு வந்து அது என்ன செய்யும், அவனுடைய குழப்ப வேலையை ஆரம்பிப்பான். அடுத்தது, அதிகமாக திக்ரு செய்யக்கூடியவர்களுடைய துவா அது ஏற்றுக்கொள்ளப்படும், மறுக்கப்பட மாட்டாது. இதுவும் சஹீஹான ஒரு ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். இது பைஹக்கியிலே வருது, பஸ்ஸாரிலே பதிவாக இருக்கிறது. சஹீஹான ஒரு செய்தி. 3 பேர்களுடைய துவா மறுக்கப்பட மாட்டாது. ஒன்று, அதிகமாக திக்ரு செய்யக்கூடியவர்கள், அதிகமாக திக்ரு செய்யக்கூடியவர்கள். அடுத்து இருக்கின்ற பிரதானமான இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இது புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக சொல்கிறார்கள், அன இன்த ظنி அபிதி பி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கின்றானோ அப்படியே நான் அவனுடன் நடந்து கொள்கிறேன். வஅன மஅஹு இதா ذكرني, வஅன மஅஹு இதா ذكرني, என்னை அவன் நினைவு கூறுகின்ற பொழுதெல்லாம் நான் அவனுடனே இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இப்ப இந்த இதுக்கு இருக்கின்ற அனைத்து சிறப்புகளும் அல் குர்ஆனை ஓதுகின்ற அந்த காரிக்கு இருக்கிறது, அந்த காரிக்கு இருக்கிறது. அல் குர்ஆனுக்கென்றே பல சிறப்புகள் இருக்கிறது, அல் குர்ஆனுக்கென்றே பல சிறப்புகள் இருக்கிறது. அல் குர்ஆனுடனே அவனுடைய தோழமையை யார் ஆக்கிக் கொள்றானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள்தான் அஹ்லுல்லாஹ் வ காஸத்து, அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ் கண்டே மட்டும் இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான். அல் குர்ஆன் இறக்கப்பட்ட காரணம் ஹுதல் லின்னாஸ், ஹுதன் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக. அது இந்த உம்மத்துடைய, இந்த சமுதாயத்துடைய யாப்பு, துஸ்தூராக இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று எங்களுடைய நிலைமை அல் குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அது எப்படி இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். சென்ற ரமதானில் குர்ஆனை தொட்டவர்கள் தான் இந்த ரமதானில் குர்ஆனை தொடுகிறார்கள். எவ்வளவு ஒரு அபாக்கியமான ஒரு நிலைமை. இன்னும் சிலர் ஓதுவது மாத்திரம், அது நன்மை தேடி ஓதக்கூடிய ஒரு வேதமாக மாத்திரம் எடுத்துக்கொண்டார்கள். அது ஹிதாயத்துக்கான வேதம். அல்லாஹ் குர்ஆனை இறக்கியது ஏன்? மனிதன் அதனை நேர்வழி, அதனூடாக நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக. அதில் உள்ளவற்றை, அதில் உள்ள பொக்கிஷங்களை அவர் புரிந்து கொள்ள வேண்டும், அதனை வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. சில வைபவங்களுக்கு மாத்திரம் அல் குர்ஆனை எடுத்துக்கொண்டார்கள், சில நிகழ்வுகளில் மாத்திரம் அல் குர்ஆன், சில சந்தர்ப்பங்களில் மாத்திரம் அல் குர்ஆன், அதுவும் ஓதுவதற்கு மாத்திரம். இது ஒரு அபாயமான, ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாகும். முஃமின் என்ற வகையில் அவன் ஒவ்வொரு நாளும் அல் குர்ஆனோடு தொடர்புடையவனாக இருக்க வேண்டும், அல் குர்ஆன் உள்ள வசனங்களை சிந்திக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும்.
அதனை ஓதுவது மாத்திரமல்லாமல் அது அடிப்படையான கற்கை. ஓதுவது என்பது அது அடிப்படையான கற்கை. அதுல இருந்து ஒரு படி மேலே வந்து அதில் உள்ள விடயங்கள் என்னவென்று புரிய வேண்டும். அதில் உள்ளவற்றை அவன் சிந்திக்க வேண்டும். அவனுடைய அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு அங்கதான் இருக்கிறது. இன்று அல் குர்ஆனை அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி இருக்குது என்னவென்றால், நாங்கள் குர்ஆனை ஓதுகிறோம், ஆனால் அதனூடாக எந்த ஒரு வழிகாட்டலும் எமக்கு கிடைப்பதில்லை. அது ஏன்? இந்த அல் குர்ஆன்ல இருந்து என்ன விட, உதாரணமாக ஒரு ஜுஸுவை நாம் ஓதினோம், அந்த ஜுஸுல் நீ என்ன படித்தாய் என்று கேட்டால் ஒன்றுமில்லை. ஒரு சூறாவை இமாம் ஓதுகிறார், பின்னுக்கு இருந்து நாம தொழுகிறோம், என்ன சூறா ஓதப்பட்டுச்சு, என்ன சொல்லப்பட்டுச்சு என்று கேட்டா எதுவும் தெரியாது. என்ன சூறா ஓதின் என்று நினைவில் இல்லை. எவ்வளவு ஒரு அபாயமான ஒரு விடயம் இது. காரணம் என்ன? இன்று இது எப்படி என்றால், மருந்தை வாயில் வைத்து அதை விழுங்காமல் துப்பியது போன்று வெளியிலே எடுத்து விடுகிறார். நோய்க்கு மருந்து கிடைக்குமா? நோய் சுகமாகுமா? வாயோட மாத்திரம் முடிஞ்சு, நாவோட மாத்திரம் குர்ஆனை ஓதுகிறோம், கல்பு உள்ளம் எங்கேயோ இருக்கிறது, வேறு என்னமோ சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆழமான சிந்தனையுடன் நாவுகள் அசைய வேண்டும், அதனோடு உள்ளமும் அந்த குர்ஆனை நோக்கி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல் குர்ஆனுக்கு இருக்கின்ற பவர், சக்தி எதுக்கும் கிடையாது. அல் குர்ஆனுடைய மகத்துவம் எந்த வஸ்துக்கும் ஈடாக மாட்டாது. ரப்புடைய நேரடியான பேச்சு அது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கியதனுடைய நோக்கமே லினுஸப்பித பிஹி ஃபுஆதக், அதாவது உள்ளங்களை பதப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக. ஈமானிலே இருந்து வெளியே சென்று விடக்கூடாது. அவர்கள் உள்ளம் பலமாக வேண்டும், குர்ஆனிலே சொல்லப்பட்ட விடயங்கள் உண்மைதான், யதார்த்தமானதுதான் என்று நம்ப வேண்டும் என்பதற்காக. இன்று பிரச்சனை ஒன்று வந்துவிட்டால் சுப்ஹானல்லாஹ், நாவிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகள் அதுக்கும் ஈமானுக்கும் சம்பந்தமே கிடையாது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகத் தரக்து ஃபீக்கும் மா லம் ததில்லு பஅதஹ் இன் இஅ்தஸம்தும் பிஹி. உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் விட்டு சொல்கிறேன், அது நீங்கள் அதனை கொண்டு பாதுகாப்பு தேடும் வரையில், அதனை பற்று பிடித்து கொண்டு இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவறி போக மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதுதான் கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொன்னார்கள். இது முஸ்லிமிலே வரக்கூடிய சரியான செய்தி. இப்னு ஹிப்பானிலே வரக்கூடிய இன்னொரு செய்திக்கும் சஹீஹான செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாதல் குர்ஆன் சபபுன் தரஃபுஹு பியதில்லாஹ் வ தரஃபுஹு பிஐதீக்கும் ஃபதமஸ்ஸகு பிஹ். அல் குர்ஆன் என்பது அதனுடைய ஒரு பகுதி, ஓரப்பகுதி அது அல்லாஹ்வுடைய கரத்திலே இருக்கிறது, மற்ற பகுதி அடியாருடைய கரத்திலே இருக்கிறது. எனவே பற்று பிடித்துக் கொள்ளுங்கள். அதை பற்று பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் ஃபஇன்னகும் லன் ததில்லு வலன் தஹ்லிகு பஅதஹு அபதா, நீங்க வழி தவற மாட்டீர்கள், நீங்க அழிந்து போக மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். இந்த மனிதர்கள் வழிகேட்டுக்கு போவதற்கும் ஈமானை விட்டு வெளியே செல்வதற்கும், கஷ்டத்திலும் சிரமத்திலும் எங்கே போவதென்று தெரியாம தத்தளிப்பதற்கும் காரணம் அவருக்கும் அல் குர்ஆனுக்கும் மத்தியிலே இருக்கின்ற தூரம் தான். திருமிதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், கிதாபுல்லாஹ் ஹபுலும் மம்தூதும் மினஸ் ஸமாஇ இலல் அர்த். கொடுக்கப்பட்டிருக்கின்ற கிதாப் இருக்கிறதே, அல் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு, இது வானத்திலே இருந்து பூமிக்கு வந்த ஒரு நீண்ட ஒரு கயிறு. அதை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டோம். சிலாத்திலே தொடராக இருப்பதற்கும், ஹிதாயத்திலே தொடராக இருப்பதற்கும், வழிகேட்டிலே செல்லாமல் இருப்பதற்கும் ஒரே மருந்துதான்,
அல் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் இன்று எமக்கு தெரியாது. நீ எவ்வளவு நாஸ்திகம் பறந்திருப்பதற்கான காரணத்துடைய அடிப்படை காரணம் அல் குர்ஆனை விட்டு தூரமானதுதான். எத்தனையோ உலமாக்கள், பொதுமக்களை ஒரு பக்கம் வைத்தாலும் இத்தனை உலமாக்கள் குர்ஆனை விட்டு தூரமானது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்விலே சந்தேகம், மறுமை நாளிலே சந்தேகம். யா அல்லாஹ், எவ்வளவு ஒரு மடத்தனமான, எவ்வளவு ஒரு அறிவின்மையில இருக்கிறாங்க. அல் குர்ஆனிலே படிக்கின்ற பொழுது தெரியும், எங்களுக்கு புரிய வரும். அல்லாஹ் தஆலா அகல் ரீதியான, புத்தி ரீதியான பல ஆதாரங்களை அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டி தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதை படிக்கின்ற பொழுது எங்களுக்கு நம்பிக்கை வரும். மௌத் ஒன்று இருக்குது, ரைட், எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறதா? திரும்ப நாம் எழுப்பாட்டப்படுவோமா? இதிலே சந்தேகம். ஏன் சந்தேகம் தெரியுமா? வெளியால் பார்க்கின்ற இந்த அவருடைய கண்ணுக்கு தெரிந்த விடயங்களை வைத்து ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் எடுக்கின்ற முடிவும், அல்லாவிட்ட இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகள் எழுதுகின்ற அல்லது அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை விழுங்கினதுடைய விபரீதம் தான் இவைகள். ஆனால் குர்ஆனை நேரடியா படிக்கின்ற பொழுது, யா அல்லாஹ், அம்மா யதஸாஅலூன் அனின் நபஇல் அஸீம், அந்த குர்ஆன் இறங்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை பற்றி போதித்தார்கள். அல் குர்ஆனுடைய விடயங்களை சொன்னார்கள். எமக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கிறது, நாம் எழுப்பாட்டப்படுவோம் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அந்த இருந்த குஃபார்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்குங்கள் அவர்களுக்கிடையில் பேசிக்கொண்டார்கள், கேட்டுக்கொண்டார்கள். இவர் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? ஒரு ஆச்சரியம், என்ன இருக்குது இதுல? மறுத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த அந்த சூராவுடைய ஆரம்ப பகுதியை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு அகல் ரீதியான, ஒரு புத்தி ரீதியான, அல்லாஹ் தஆலா வானத்தை படைத்து, பலமான வானங்களை படைத்து, பூமியை விரித்து, மலைகளை முளை கம்புகால ஆக்கி, பெரும் பெரும் படைப்புகளை படைச்ச ரப்பு, மலைகளை பொழிய வைத்து, இப்படியான ரப்புக்கு எங்களையும் படைத்தது அவன்தான். ஒன்றுமே இல்லாமல் இருந்து படைத்தான். படைத்தவனுக்கு அதை அழித்துவிட்டு திரும்ப உருவாக்குவது பெரிய விடயமா? அது சின்ன விடயம். சாதாரணமாக நான் ஒரு பொருளை செய்கிறேன், ஒரு வீடை கட்டுகிறேன், அது வேறோ மூலமாக உடைக்கப்படுகிறது, நானே அல்லது உடைக்கிறேன், திரும்ப அதை எனக்கு திரும்ப கெட்டுவது சிரமமா? அதனுடைய ரகசியங்கள் எனக்கு தெரியும், அதனுடைய முறை எனக்கு தெரியும், நான் செய்து விடுவேன். இது அல்லாஹ் வானம் பூமியை படைத்த ரப்பு, இவனுக்கு திரும்ப எழுப்பாட்டுவது என்பது அது பெரிய விடயமா? எவ்வளவு லேசான முறையில் அதை புரிந்து கொள்ளலாம். எனவே ஈமானை உறுதிப்படுத்துகின்ற, அல்லாஹ் மீது நம்பிக்கை உறுதிப்படுத்துகின்ற ஒன்றுதான் அல் குர்ஆன். ஆனா இதனை விட்டு தூரமாகிவிட்டோம். ஒருவருடைய பயானை கேட்டு விட்டு சொல்கிறோம், இவருடைய பயான் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு அழகாக இருந்தது. அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய குர்ஆன் வீட்டிலே இருக்கிறது, கரத்திலே இருக்கிறது, உள்ளத்திலே இருக்கிறது. அதனை ஓதுகின்ற பொழுது அவர்கள் தஅஸ்ஸுர், அதனூடாக அவர்கள் தாக்கம் பெறுவதில்லை, மாற்றமாக மஹ்லூக்குடைய பேச்சிலிருந்து தாக்கம் பெறுகிறார். என்ன காரணம் என்றால், இதுதான் முன்னால் சொன்னது போல, மருந்தை நாவில் வைத்துவிட்டு வெளியிலே எடுத்து விடுகிறார், அவர் விழுங்கவில்லை. எனவே அன்புக்குரிய மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய இந்த அமர்வின் நோக்கம் என்னவென்றால், அல் குர்ஆனோடு நாம் ஒரு உற்ற நண்பனாக ஆக வேண்டும். அல் குர்ஆனை எப்படி நாம் ஓதுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஓதுவதற்கு அதிக நன்மைகள் இருக்கிறது, அதிகம் நன்மைகள் இருக்கிறது. ரமதான் மாதத்தில் குறிப்பாக பன்மடங்காகி 700 மடங்காக மாறும் நன்மைகள். அப்ப பெரிய ஒரு சந்தர்ப்பம், பெரிய ஒரு பாக்கியம். அதே போல அல் குர்ஆனில் இருக்கின்ற பொக்கிஷங்கள் என்ன, அதில் எனக்கு என்ன வழிகாட்டல் இருக்கிறது, என்னை படைத்த ரப்பு என்னை எதற்காக வேண்டி படைத்தான்,
நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் நான் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதனை நாம் கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு இந்த மஜ்லிஸை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த அமர்வை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். முன்னைய இமாம்கள் சுப்ஹானல்லாஹ் தஃப்சீர் தபரியிலே பலருடைய செய்தி பதிவாக இருக்கிறது. இமாம் அஷ்ஷஅபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லாஹி மா மின் ஆயத்தின் இல்லா கத் சஅல்து அன்ஹா. குர்ஆனிலே இருக்கின்ற ஒவ்வொரு வசனம் சம்பந்தமாகவும் நான் கேட்டு படித்திருக்கிறேன் என்று. நாங்களும் குர்ஆன் ஆசை வைக்க வேண்டும். குர்ஆனிலே எந்த ஒரு வசனமும் இருக்கக்கூடாது எமக்கு தெரியாமல், அர்த்தம் புரியாமல். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இப்னு அப்பாஸ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் 3 தடவைகள் முழு குர்ஆனையும் ஓதி காட்டியிருக்கிறேன். ஃபாத்திஹாவிலே இருந்து நாஸ் வரைக்கும். ஒவ்வொரு ஆயத்திலும் நான் நிறுத்தி இந்த ஆயத்தை பற்றி நான் அவர்களிடம் கேட்டு கற்றுக்கொள்வேன் என்பதாக சொல்றாங்க. இப்னு அபி முலைகா ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் சொல்கிறார்கள், நான் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கண்டிருக்கிறேன். அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் ஒரு பலகை இருக்கும், பல ஏடுகள் போல பலகை இருக்கும். பலகையில் தான் அந்த காலத்தில் எழுதுவார்கள். அதனை வைத்துக்கொண்டு குர்ஆனுடைய தஃப்சீரை விளக்கங்களை கேட்பதை நான் கண்டிருக்கிறேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், இதனை எழுதுங்கள், அதனை எழுதுங்கள். ஒரு தஃப்சீரை பற்றி கேட்கின்ற பொழுது இதனை எழுதுங்கள் சொல்வார்கள். அவ்வாறு முழு குர்ஆனுடைய எல்லா தஃப்சீரையும் அவர்கள் கேட்டு முடித்திருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள் என்று. இமாம் ஷஅபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஃபத்ஹுல் கதிர் இமாம் ஷௌகானியுடைய கிதாபில் தஃப்சீர் குர்துபியிலே பதிவாக இருக்கிறது. மஸ்ரூக் அவர்கள் பஸ்ராவை நோக்கி ஒரு ஆயத்துடைய விளக்கத்தை கேட்பதற்காக பஸ்ராவுக்கு சென்றார்கள். அங்கே செல்லவும் யார் அந்த வசனத்தை தஃப்சீரை கொடுக்க அந்த முஃபஸ்ஸிர் அவர் ஷாமை நோக்கி சென்று விட்டார் என்று அவருக்கு சொல்லப்படுது. அவருடைய கொண்டு வந்த அந்த அவருடைய பிரயாண அந்த சாமான்களை எடுத்துக்கொண்டு ஷாமை நோக்கி சென்று தஃப்சீரை படித்துக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்க சொல்றாங்க, நாங்க எப்படி இந்த குர்ஆனை படித்தோம் என்றால் 10 ஆயத்துக்களை நாம் படித்து விட்டால் 11வது ஆயத்துக்கு செல்ல மாட்டோம், இந்த 10 ஆயத்துடைய அர்த்தங்களை புரிந்து அதனை அமல் செய்யும் வரையில். இந்த செய்தி தஃப்சீர் தபரி தஃப்சீர் இப்னு கஸீரிலே பதிவாக இருக்கிறது. இதே போல இன்னொரு விடயம், அபு அப்துர் ரஹ்மான் அஸ்-சுலமி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க ரஹிமஹுல்லாஹ், அவங்க சொல்றாங்க, இவங்க ஒரு தாபிஈ, இவர்கள் சஹாபாக்களிடமிருந்து படித்தவர்கள், சஹாபாக்களிடமிருந்து கற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் சொல்கிறார்கள், ஹத்தஸனா அல்லதீன கானூ யுக்ரியூனனா, எங்களுக்கு குர்ஆனை கற்று தந்தவர்கள் எங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன தெரியுமா? அவர்கள் எப்படி நபி அவர்களிடமிருந்து குர்ஆனை கற்றார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். அதை சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், அவர்கள் 10 வசனங்களை கற்றால் 11வது வசனம் அதனை தாண்டி செல்ல மாட்டார்களாம். அந்த வசனங்களை அவர்கள் வாழ்க்கையில் அமல்படுத்தும் வரையில். இவ்வாறு சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், ஃபதஅல்லம்னல் குர்ஆன வல் அமல ஜமீஅன், அல் குர்ஆனையும் அதனை எவ்வாறு அமல் செய்வது என்றையும் சேர்த்து நாம் படித்தோம், கற்றோம் என்பதாக சொல்றார்கள். நாங்கள் அல் குர்ஆனை எப்படி படிக்கிறோம்? நாங்கள் அல் குர்ஆனை எப்படி படிக்கிறோம்? அதனாலதான் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ், அதே மாதிரி ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இதிலே வருகிறது, லகத் இஷ்னா துஹ்ரன் தவீலன் வ அஹதுனா யுத்தல் ஈமான் قبل القرآن. அதனால சொல்றாங்க, நாங்கள் சில காலம் வாழ்ந்தோம், அதிலே நாம் எங்களிலே அனைவருமே
அல் குர்ஆன் ஓதுவதற்கு கற்பதற்கு முன்னால் ஈமானை நாம் கற்றுக்கொண்டோம். ஈமானை படித்துக் கொண்டோம். அதுல உள்ள விடயங்கள், அர்த்தங்களை, புரிதல்களை நாம் கற்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு சூரா இறங்கும். அதனுடைய ஹலால் என்ன, ஹராம் என்ன, அதனுடைய அல்லாஹ் தஆலா அதிலே என்ன ஏவி இருக்கிறான், எதனை தடுத்திருக்கிறான் என்றெல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள். நாம் கற்றுக்கொள்வோம் என்பதாக சொல்லுறாங்க. எனவே அன்புக்குரிய மதிப்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய பாடம் இதனை அடிப்படையாக வைத்துதான் நாங்கள் ஓதுவதை அதிகப்படுத்துவதுடன் அதுக்கு காட்டும் முக்கியத்துவத்தை விட அதிகமாக அல் குர்ஆனில் உள்ள விடயங்களை புரிய வேண்டும், அமல் செய்ய வேண்டும், எங்களுடைய குணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடன் நெருங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பாடநெறி ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் பார்ப்போம் எங்களுடைய இந்த பாட வகுப்பிலே என்ன பாடத்திட்டம் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதலாவதாக நாம் படிக்க இருப்பது சூரத்துல் ஃபாத்திஹா, அதனோடு சேர்த்து கிசாருல் முஃபஸ்ஸல். கிசாருல் முஃபஸ்ஸல் என்பது சூரா துஹாவிலே இருந்து சூரா அன்னாஸ் வரைக்கும் உள்ள பகுதி. இதிலே உலமாக்களிடம் ஹிலாஃப் இருக்கிறது. முஃபஸ்ஸல் என்ற ஒரு பகுதி, அதாவது அதனுடைய ஒரு விளக்கத்தை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முஃபஸ்ஸல் என்றால் என்ன, யார் அதனை பெயர் வைத்தது, எதற்கு சொல்லப்படும் என்றால், முஃபஸ்ஸல் என்பதனுடைய குர்ஆனிலே சின்ன சின்ன வசனங்கள் உள்ள சூறாவுக்குத்தான் முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படும். அதாவது அதிகமாக அந்த சூறாவிலே முடிவு இருக்கும், ஒரு ஆயத்துக்கள் முடியும். சின்ன சின்ன ஒவ்வொரு இடத்துல நான் நிறுத்தி ஓத வேண்டிய வரும். சில நீங்க பெரிய சூறாக்களை பார்த்தால் பெரிய பெரிய வசனங்கள் இருக்கும் இல்லையா, அவைகள் முஃபஸ்ஸல் அல்ல. சின்ன சின்ன சூறாக்கள், சின்ன சின்ன வசனங்கள் வரக்கூடிய சூறாக்கள் தான் முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படும். ஆனா எது முஃபஸ்ஸலுடைய பகுதி என்பதில் உலமாக்களிடம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அது சூரா காஃப்ல இருந்து ஆரம்பித்து நாஸ் வரையில் முடிகிறதா, அல்லது சூரா ஹுஜராத்தில் இருந்து ஆரம்பித்து சூரா நாஸ் வரைக்கும் முடிகிறதா என்பதில் உலமாக்களிடம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அல் மௌசூஆ அல் ஃபிக்ஹியாவிலே ஒரு கிதாபுடைய பெயர், அதிலே இந்த கருத்து வேறுபாடுகளை சுருக்கமாக எழுதியிருக்கிறார்கள். முதலாவது இமாம் ஹனஃபி மதஹபிலே, மதஹபு ஹனஃபியா எடுத்துக்கொண்டால் அவர்கள் சொல்கிறார்கள், முஃபஸ்ஸல் என்ற பகுதி சூரா அல் ஹுஜராத்தில இருந்து சூரா அல் புரூஜ் வரைக்கும், இதுக்குத்தான் திவாலுல் முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படும். திவாலுல் முஃபஸ்ஸல் என்று பெயர் சொல்லப்படும். சூரா தாரிக்ல இருந்து சூரா அல் பையினா லம் யகுன் வரைக்கும் உள்ள பகுதி இதுக்கு அவுசாத்துல் முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படும். சூரா ஸல்ஸலாவிலே இருந்து இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹாவில் இருந்து சூரா நாஸ் வரைக்கும் உள்ள பகுதிக்கு கிசாருல் முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படும். இது ஹனஃபி மதஹபிலே உள்ள கருத்து. மாலிகி மதஹபிலே சொல்லுகிறார்கள், சூரா ஹுஜராத்தில இருந்து சூரா நாஸிஆத் வரைக்கும், சூரா அந்நாஸிஆத் வன்னாஸிஆத்தி, அந்த சூரா நாஸிஆத் வரைக்கும் திவாலுல் முஃபஸ்ஸல், ஹுஜராத்தில இருந்து நாஸிஆத் வரைக்கும். அவுசாத்துல் முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படும். அது சூரா அபஸல இருந்து சூரா துஹா வரைக்கும், உள்ள பகுதிக்கு அவுசாத்துல் முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படும். கிசாருல் முஃபஸ்ஸல் சூரா அல் இன்ஷிராஹ், சூரா ஷரஹ்ல இருந்து சூரா நாஸ் வரைக்கும் உள்ள பகுதி. மதஹபு ஷாஃபிஇய்யா, ஷாஃபி மதஹபிலே திவாலுல் முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படும் எதுக்கென்று கேட்டால், சூரா ஹுஜராத் போல இருக்கின்ற அந்த அளவுக்கு இருக்கின்ற சூறாவுகளுக்கு, சூரா ஹுஜராத், அதே மாதிரி சூரா அல் கமர், அதே மாதிரி சூரா ரஹ்மான், அந்த அளவுக்கு இருக்கின்ற சூறாக்கள் இருக்கிறதே, இவைகளுக்கு தான் திவால் முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படுமா. அவுசாத் இதுக்கு ஆர்டர் இல்லை,
வித்தியாசமாகும். ரைட். அவுசாத்துல் முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படக்கூடியது சூரா ஷம்ஸ், வஷம்ஸ் வதுஹாஹா, அதே மாதிரி வல்லைல், சூரா லைல், இது இந்த அளவுக்கு இருக்கின்ற சூறாக்கள், அந்த ஆயத்துடைய எண்ணிக்கை அல்லது சூறாவுடைய சைஸ் இதை பொறுத்து இந்த சூறாவுக்கு அவுசாத்துல் முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படும். கிசாருல் முஃபஸ்ஸல் என்று சொல்வது சூரா அசர் போல, சூரா அசர், சூரா இக்லாஸ் இதை போல சூறாக்கு கிசாருல் முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படும் என்பதாக ஷாஃபி மதஹுடைய கருத்து. ஹம்பலி மதஹபிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் சூரா காஃப்ல இருந்துதான் முஃபஸ்ஸல் ஆரம்பமாகும். அது ஆரம்பமாகி சூரா அல் முர்சலாத் வரைக்கும் திவாலுல் முஃபஸ்ஸல். அந்த முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி என்னவென்றால் பொதுவாக முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படும் சூரா காஃப்ல இருந்து நாஸ் வரைக்கும், சூரா காஃப்ல இருந்து நாஸ் வரைக்கும். அந்த முஃபஸ்ஸலை 3 வகையா பிரிப்போம். ஒன்று திவாலுல் முஃபஸ்ஸல், அடுத்து அவுசாத்துல் முஃபஸ்ஸல், அடுத்து கிசாருல் முஃபஸ்ஸல். திவாலுல் முஃபஸ்ஸல் என்று சொல்லுகின்ற பொழுது அது இங்கே பிரித்திருப்பது போன்று சூரா காஃப்ல இருந்து சூரா அல் முர்சலத், அதாவது ஜுஸு தபாரக் முடியும் வரைக்கும். அவுசாத்துல் முஃபஸ்ஸல் என்கிறது சூரா நபல இருந்து சூரா அல் லைல் வரைக்கும். கிசாருல் முஃபஸ்ஸல் என்பது சூரா துஹாவில் இருந்து நாஸ் வரைக்கும். ரைட். அல் முஃபஸ்ஸல் என்ற இந்த வார்த்தை நேரடியாக ஹதீஸிலே வந்த ஒரு பெயர் தான். இது பின்னல் வந்த இமாம்களோ அல்லது அவர்கள் வைத்த பெயர் அல்ல. முஃபஸ்ஸல் என்பது சில ஹதீஸுகளே நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு ஹதீஸ் ஒன்று வருகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. முஆத் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுது விட்டு பின்னால் அவர்களுடைய கூட்டத்திற்கு தொழுவிப்பதற்காக சென்றார்கள். தொழுது முடிஞ்சது பின்னால் அவர்கள் பக்ராவை ஓதினார்கள். தொழுகையில் பக்ராவை ஓதினார்கள். பக்ராவை ஓத ஆரம்பித்ததும் தொழுகையை விட்டு ஒருவர் வந்து விட்டார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை தடுத்தார்கள். சொன்னார்கள், நீங்கள் இந்த அவுசத்துல் முஃபஸ்ஸலிலே ஏதாவது 2 சூறாவை ஓத வேண்டாமா என்று சொன்னார்கள் என்ற ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே வருது. அந்த முஃபஸ்ஸல் என்ற வார்த்தை நபியுடைய வாயிலிருந்து வந்து இதுதான். அதாவது அதிகமாக வக்ஃபுகள் வரக்கூடிய சூறாக்களுக்கு தான் முஃபஸ்ஸல் என்று சொல்லப்ப அளவிலே ஹிலாஃபுல் இருக்கிறது. இதே போல பொதுவாக இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஅதீது மகான தௌரா, தௌராத்துடைய இடத்திலே எனக்கு சபஉ திவால் கொடுக்கப்பட்டது. சபஉ திவால் என்றா என்ன என்று கேட்டால் சூரா பக்கராவிலே இருந்து தௌபா வரைக்கும் உள்ள பகுதி. அதிலேயும் சின்ன கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதிலே நான் மிகச் சரியான கருத்தை உங்களிடம் முன்வைக்கிறேன். சூரா பக்கராவிலே இருந்து தௌபா வரைக்கும் உள்ள சூரா, ரைட். அதாவது அல் பக்கரா, ஆலு இம்ரான், அந்நிசா, மாஇதா, அன்ஆம், அராஃப், அதே போல அன்ஃபால், தௌபா. மொத்தம் 8 சூறாக்கள் இருக்கும். அன்ஃபாலும் தௌபாவையும் ஒன்றாக கணக்கிட்டு பார்த்துதான் இந்த ஏண்டா பஸ்மலா இல்லதானே அதுல மொத்தமாக கணக்கிட்டு மொத்தமாக 7 சூறாக்கள், அசபுஉ திவால், 7 நீண்ட பெரிய சூறாக்கள் என்று சொல்லப்படும். இது தௌராத்துடைய இடத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே ஹதீஸில் தொடராக நபி அவங்க சொல்றாங்க, ஒமக்கான ஜபூர், ஜபூருடைய இடத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டது அல் மிஈன் என்று சொன்னார்கள். அல் மிஈன், மிஈன் என்கிறது 100 வசனங்களுக்கு, 100 ஆயத்துக்கு கிட்ட அல்லது 100 ஆயத்தை விட சற்று கூட வருகின்ற இந்த சூறாக்களுக்குத்தான் மிஈன் என்று சொல்லப்படும். அது சூரா யூனுஸ்ல இருந்து அன்கபூத் வரைக்கும் உள்ள பகுதி. சூரா யூனுஸ்ல இருந்து அன்கபூத் வரைக்கும் உள்ள பகுதி, ரைட். அடுத்தது அதே ஹதீஸில் தொடராக சொன்னார்கள், வமகானல் இன்ஜீல் அல் மசானி, இன்ஜீலுடைய இடத்தில் எனக்கு அல் மசானி கொடுக்கப்பட்டது. அல் மசானி என்கிறது வந்து சூரா ரூம்ல இருந்து ஹுஜராத் வரைக்கும் உள்ள பகுதி. ரூம்ல இருந்து ஹுஜராத் வரைக்கும் உள்ள பகுதி. அடுத்ததாக சொன்னார்கள், வஃபுத்தில்து பில் முஃபஸ்ஸல், மேலதிகமாக எனக்கு கொடுக்கப்பட்டது, ஒரு சிறப்பித்து எனக்கு கொடுக்கப்பட்டதுதான் அல் முஃபஸ்ஸல் என்று சொன்னார்கள். முஃபஸ்ஸல் என்கிறது காஃப்ல இருந்து நாஸ் வரைக்கும் உள்ள பகுதி. முன்னால் சொன்னது போல
இந்த முஃபஸ்ஸலை பொறுத்தவரையில் அதிகமாக இதனுடைய உள்ளடக்கம், இதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த அனைத்து சூறாக்களுடைய நோக்கமும் ஈமானை உறுதிப்படுத்துவது, ஈமானை புதுப்பிப்பது, அதே போல எங்களுடைய குணத்தை, எங்களுடைய நடத்தைகளை சரி செய்வது, ஆகிராவை நினைவூட்டுவது, எங்களுக்கு ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது, நாம் கூலி கொடுக்கப்படுவோம் என்ற செய்தியை நினைவூட்டுவது, எடுத்து காட்டுவதுதான் இந்த முஃபஸ்ஸலுடைய இந்த பகுதியுடைய அடிப்படையான நோக்கம். எனவேதான் எங்களுடைய இந்த பாடத்திட்டத்தில் முழுமையாக அல் முஃபஸ்ஸலை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். முழுமையாக அல் முஃபஸ்ஸலை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதலாவது நான் ஒரு பகுதியாக கற்போம், ஃபாத்திஹா கிஸாருல் முஃபஸ்ஸல், சூரா துஹாவில் இருந்து அன்னாஸ் வரைக்கும். இரண்டாவது அவுஸத்துல் முஃபஸ்ஸல், அது சூரா நபையிலிருந்து சூரா லைல் வரைக்கும். இந்த ஜுசு முழுமையாக முடிஞ்சிடும், ஜுசு அம்மா முழுமையாக முடிவடைந்து விடும். அதனை அடுத்து என்ன செய்வோம் என்றால், ஜுசு நிறைவடைந்த பின்னால் ஒரு அமர்வில் முழுமையாக அந்த ஜுசுவிலே காட்டப்படுகின்ற வழிகாட்டல்கள் என்ன, அதனுடைய விடயங்களை நாம் சுருக்கமாக கலந்துரையாடுவோம். அடுத்ததாக திவாலுல் முஃபஸ்ஸல், அதாவது ஜுசு தபாரக், ஜுசு கது சமிஅ அல்லாஹ், அதே போல ஜுசு காலஃபமா, அதே போல ஜுசு ஹமீமிலே இருக்கக்கூடிய காஃப், சூரா காஃப். சூரா காஃப்ல இருந்து சூரா முர்சலாத் வரைக்கும் உள்ள பகுதி. இந்த ஒவ்வொரு ஜுசு முடிகின்ற பொழுதும் நான் அந்த ஜுசுவிலே உள்ள விடயங்களை கலந்துரையாடுவோம். இது எப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு, அந்த அடிப்படையிலே பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அடுத்தது அடுத்த பகுதி, எப்படி பாடம் நடைபெறும், பாடம் எப்படி நடைபெறும், இது சுருக்கமாக நடைபெறுமா, விரிவாக நடைபெறுமா என்றதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் போடப்படும், பின்னால பார்ப்போம். முதல பகுதி, நாங்க ஒரு சூறாவை எடுக்கின்ற பொழுது அந்த அத்தியாயத்துடைய அறிமுகம் கொடுக்கப்படும். சூறாவை பற்றியான ஒரு அறிமுகம் என்று வருகின்ற பொழுது அந்த அத்தியாயத்துடைய பெயர், அந்த அத்தியாயத்துக்கு ஏன் அந்த பெயர் வைக்கப்பட்டது, அதுக்கான காரணங்கள் என்ன, அந்த அத்தியாயம் இறக்கப்பட்ட காரணம் என்ன, அந்த அத்தியாயத்துடைய முக்கிய உள்ளடக்கம் என்ன, நோக்கங்கள் என்ன, அதே போல அந்த அத்தியாயத்துக்கும் முன்னால் உள்ள அத்தியாயத்துக்கும் உள்ள தொடர்பு, பின்னால் உள்ள வரக்கூடிய அத்தியாயத்துக்கும் உள்ள என்ன தொடர்பு, அந்த அத்தியாயத்துக்கு இருக்கின்ற சிறப்பு அம்சங்கள் என்ன என்றதெல்லாம் ஒரு அறிமுகமாக வழங்கப்படும். அடுத்தது இரண்டாவது பகுதி, அந்த வசனங்களுடைய சொற்களுக்கான அர்த்தங்கள் தனித்தனியாக கொடுக்கப்படும். உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் அல்ஹம்து என்ற என்ன அர்த்தம், லில்லாஹி என்ற அதனுடைய அர்த்தம் என்ன, ரப் என்ற அர்த்தம் என்ன, அல் ஆலமீன் என்ற அர்த்தம் என்ன, தனித்தனியாக அர்த்தங்கள் முதன்மையாக கொடுக்கப்படும். அடுத்த பகுதியில் அந்த வசனத்துடைய விளக்கம், ஒவ்வொரு வசனத்துக்குமான சுருக்கமான விளக்கம் கொடுக்கப்படும். சுருக்கமாகவும் தெளிவாகவும் அந்த சுருக்கமான ஒரு விளக்கம் கொடுக்கப்படும். தஃப்சீர் என்பது அதுதான். தஃப்சீர் என்பது அந்த வசனத்தோடு சம்பந்தப்பட்ட கதைகளை சொல்வதோ, அந்த வசனத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை ஆழமாக விரிவுபடுத்துவதோ அல்ல. தஃப்சீர் என்பதனுடைய சரியான வரைவிலக்கணம் என்னவென்றால், அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த வசனங்கள், அந்த வசனங்கள் ஊடாக அல்லாஹ் தஆலா எதனை நாடுகிறான் என்பதை புரிவது. அதையும் தாண்டி இருக்கின்ற அந்த வசனங்களோடு சம்பந்தப்பட்ட செய்திகள், வரலாறுகள், அதே போல அதோடு சம்பந்தப்பட்ட வேற வேற தகவல்கள், இவைகளுக்கு சொல்லுவோம் நம்ம உலூமுத் தஃப்சீர் அல்லது உலூமுல் குர்ஆன் என்று சொல்லுவோம். அல் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட கலைகள், அறிவுகள் என்று சொல்லுவான். இந்த இடத்தில் நாம் படிக்க இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் வெறும் தஃப்சீர் தான். இதை தாண்டி செல்கின்ற பொழுது குறிப்பா நம்ம வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை எப்படி நம்ம அதை வாழ்வில் அமல்படுத்துவது, எப்படி அடுத்த பகுதி பாருங்க, நடைமுறை பயன்பாடு, எப்படி நம்ம வசனங்களை வாழ்வில் அமல்படுத்துவது, அதுக்கான வழிகாட்டல் செய்யப்படும். ஒவ்வொரு வசனத்தை ஒரு சூறாவை படித்தது பின்னால் இதனை எவ்வாறு எமது வாழ்வில் அமல்படுத்துவது என்பதை உங்களுக்கு தருவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பாட நேர அட்டவணை. இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க இதுல எவ்வளவு காலம் என்று இங்க நாம் போடவில்லை. அதுக்கான காரணம் என்னவென்றால், இன்ஷா அல்லாஹ் மரணம் வரை படிப்போம். எங்களுடைய நோக்கம் தொடராக இந்த வகுப்பு செல்வதுதான், தொடராக பாடம் செல்லும். இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதி முடிந்ததுக்கு பின்னால் நாங்கள் வேறு சூறாக்களை, வேற ஜுசுக்களை
நாங்கள் தயார் செய்து அதுக்குரிய பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்வோம். இந்த பகுதியை அமைதியாக நிதானமாக தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். ரமதான் மாதத்தை பொறுத்தவரையில் 1 மணிக்கு அல்லது 1 மணி 1:05 மாதிரி பாடம் ஆரம்பமாகும். ரமதான் அல்லாத நாட்களில் காலையில் 6:45 பாடம் ஆரம்பமாகும். எப்படி ஒரு பாடத்துடைய அளவு இன்ஷா அல்லாஹ் 1 மணித்தியாலத்துக்குள் முடிவடைந்து விடும். ஒரு 45 நிமிடம் அல்லது 1 மணித்தியாலம் பாடம் முடிவடைந்து விடும். அதை விட நீடிக்கப்பட மாட்டாது. வெள்ளிக்கிழமை பாடம் நடைபெறாது. முற்றுமுழுதா வெள்ளிக்கிழமை பாடம் நடைபெறாது. அதுக்கான வழிகாட்டல்கள், வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய அமல் இபாதத்துகள் அது தனியாக உங்களுக்கு குழுமத்தில் நேரத்துக்கு அறிவிக்கப்படும். ஏதோ தவிர்க்க முடியாத காரணங்களால் பாடம் நடத்த முடியாவிட்டால் முன்கூட்டி இன்ஷா அல்லாஹ் குழுமத்தில் உத்தியபூர்வமாக அறிவிக்கப்படும். எனவே இந்த நேரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் ஒரு அலர்ட்டை நீங்க போன்ல பதிவு செஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் சரியா பாடத்துக்கு ஒரு 5-10 நிமிடங்களுக்கு முன்னா ஒரு எலான போட்டு வச்சு கொள்ளுங்க. அடுத்தது, உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்ன? இது பிரதானமானது. இது மிக பிரதானமானது. இன்ஷா அல்லாஹ் குழுமத்தில் உங்களுக்கு ஒரு PDF அனுப்பப்படும். அதை நீங்க பிரிண்ட் எடுத்துக்கொள்ளணும். இது ஒரு குறிப்பு புத்தகம். அதிலே வசனங்கள் சூறாக்கள் இருக்கும். அதுக்கு பக்கத்து எழுதுவதற்காக வேண்டி நாங்கள் சில இடங்கள் விட்டு இருப்போம். இவைகள் தான் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அதனை நீங்கள் பிரிண்ட் எடுத்து இந்த பாடத்துக்கனை தயார் செய்து கொள்ள வேண்டும். பாடம் நடத்தப்படுகின்ற பொழுது சொல்லப்படுகிற அனைத்து விடயத்தையும் ஒன்று விடாம அனைத்தையும் நீங்கள் அதனை பதிவிட முயற்சிக்க வேண்டும். ஏதோ மிஸ் ஆவிட்டா ரெக்கார்டிங் அனுப்பப்படும், அதனூடாக அதனை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ரைட். அடுத்தது, உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த விடயம் என்னவென்றால், நீங்க நேரடியாக ரெக்கார்டிங் வரும் வரையில வெயிட் பண்ணாமல் நேரடியாக பாடத்தில் கலந்து கொள்வதற்கு தான் முயற்சிக்க வேண்டும். அடுத்த பாடத்துல ஏதாவது சந்தேகங்கள் வருகின்ற பொழுது வாட்ஸ்அப்பினூடாக ஒரு நம்பர் போட்டிக்கிறோம், இங்க போன் நம்பர். இது வாட்ஸ்அப்பினூடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விக்கான பதில்களை, சந்தேகங்களுக்கான தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நம்பரை பதிவு செஞ்சு கொள்ளுங்க. அடுத்த பிரதானமான விஷயம், பாடத்துக்கு வருகின்ற பொழுது இஹ்லாஸ். நாம் ஏன் பாடத்துக்கு வருகிறோம்? இது அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு மஜ்லிஸ். அல்லாஹ்க்கு விருப்பமான ஒரு அமர்வில் நான் அமர்கிறேன். இதனூடாக நான் நேர்வழி பெற வேண்டும், என்னுடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும், என் வாழ்வில் பரக்கத்து ஏற்பட வேண்டும், அல்லாஹுடைய கட்டளையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு தூய எண்ணத்துடன் இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட பாடங்களை அமல்படுத்த வேண்டும். கற்றுக்கொண்ட பாடங்களை வாழ்க்கையில் அமல்படுத்த, நாளாந்து அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உறுதியான எண்ணத்தோட பாடத்தில் கலந்து கொள்ள வேண்டும், அதுக்கு முயற்சிக்க வேண்டும். ரைட். அடுத்த விடயம், அடுத்த இறுதியானது என்னவென்றால், உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய பிரதானமான விடயம் கியாமுல் லைல். கியாமுல் லைல் ரமதானிலே பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். ரமதான் அல்லாத காலங்களில் நீங்கள் அதனை தொடராக அமல் செய்வதற்காக. ரமதான் எமக்கு கொடுக்கப்பட்டது தக்வாவை எடுத்துக்கொள்வதற்காக. இறையச்சம் வந்துவிட்டால் ரமதான் அல்லாத காலங்களில் அமல் பாக்கியாக இருக்கும். இல்லை என்றிருந்தால் பெருநாளை அடுத்து உங்களுடைய அமல்கள் எல்லாம் குறைந்துவிடும். அப்படியே குறைந்து இல்லாமலாகிவிடும். குர்ஆனோடு இருந்த தொடர்புகள் துண்டிப்பு பெற்றுவிடும். எனவே இறையச்சம் தான் அடிப்படை. இறையச்சத்தை கூட்டிக் கொள்வதற்கு அடிப்படை அல் குர்ஆன். ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம் ذلكல் கிதாப் லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். அல் குர்ஆன் நிச்சயமாக வழிகாட்டும். எனவே அல் குர்ஆனை அடிப்படையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதனை என்ன செய்ய வேண்டும் என்றால், இரவு வணக்கம், இரவிலே நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டும், இரவிலே படிக்க வேண்டும். இரவிலே தொழுது படித்த இந்த சூறாக்களை நாம் படிக்கிறோமோ அந்த அத்தியாயங்களை அல்லது அந்த சூறாக்களை தொழுகையில் புரிந்து ஓத வேண்டும். மனப்பாடம் செய்தவர்கள் அவர்கள் மனப்பாடத்தில் அதனை ஓத வேண்டும். மனப்பாடம் இல்லாதவர்கள் மனநமிட முயற்சிக்க வேண்டும். முடியாதவர்கள் குறைந்த பட்சம் குர்ஆனுடைய முஸ்ஹஃபையாவது எடுத்து அதனை சிந்தித்து ஓத வேண்டும், அர்த்தங்களை சிந்தித்து ஓத வேண்டும். ஹைர். அடுத்தது பிரதானமான விடயம், முடிந்ததுக்கு பின்னால் உங்களுடைய அமல் இபாதத்துகளுடைய கடைசியில் கட்டாயமாக எமக்காக வேண்டி நீங்கள் துஆ பிரார்த்தனை செய்ய வேண்டும். முதலாவது உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு அல் குர்ஆனூடாக ஹிதாயத்தை தர வேண்டும், நேர்வழியை காட்ட வேண்டும். அல் குர்ஆனில் விளக்கங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த வேண்டும்.
இன்று ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விடயம்தான், பொதுமக்களாகிய நாங்க அரபு மொழியை விட்டு தூரமாக இருக்கிறோம். அரபு மொழி தெரியாம இருக்கிறது என்பது அது ஒரு பலவீனம், பெரிய ஒரு பலவீனம். ஏன் தெரியுமா பலவீனம் என்று சொல்கிறேன்? எமக்கு அரபு மொழியை படிக்காமல் இருப்பதற்கு என்ன தடை இருக்கிறது? எமக்கு என்ன தடை இருக்கிறது? எங்களுக்கு ஞாபக சக்தி போதாதா? விளக்க சக்தி போதாதா? அல்லது எங்களுடைய ஏரியாவில் ஆலிம்கள் இல்லையா? அல்லது கரத்தில் போன் இல்லையா? பாடங்கள் இல்லையா படிப்பதற்கு? அரபு மொழி தெரிந்த யாரும் இல்லையா? தவிக்கிறோமா? கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லுவீர்கள், ஆம் இருக்குது என்பதாக. இப்படி சந்தர்ப்பம் இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் கற்காமல் படிக்காமல் இருப்பது என்பது அது ஒரு துரதிருஷ்டமான ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். படிக்க ஆரம்பித்தால் குறுகியோரிரு வருடங்களில் படிக்கலாம். அதுக்கான சந்தர்ப்பங்கள் தாராளமாக இருக்கிறது. வசதி இல்லையா? எங்களுக்கு ஆரோக்கியம் இல்லையா? என்ன இல்ல? இன்பம் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல, மகத்துவத்தை புரியல்ல, விலங்கல்ல. இதுதான் காரணம். இதை தவிர வேற எந்த ஒரு காரணம் யாருக்கும் சொல்ல முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், தாராளமா ஆன்லைன்ல படிக்கலாம். அதுக்கான தாராளமாக இருக்க. அதுக்கு அந்த இதை சாட்ட சொல்லி ஆன்லைன்ல படித்தா சரியா படிக்க முடியாது என்றும் அதுக்கான பொய்யான சில காரணங்களை சொல்லி அதனை விட்டு விலகிக் கொள்கிறோம். இது ஒரு ஷைத்தானுடைய ஒரு விளையாட்டு. அதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் நியத்து வையுங்கள், அரபு மொழியை படிக்க வேண்டும், அல் குர்ஆன் ஹதீஸை படிக்க வேண்டும், மார்க்க சட்டங்களை படிக்க வேண்டும். எமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு யாப்பு. இதில் உள்ள விடயங்கள் எமக்கு தெரிய இல்லை என்றிருந்தால், எனவே அல்ஹம்துலில்லாஹ் தாராளமா அல் குர்ஆனை படிக்கலாம். அரபு மொழி தெரியாதவர்களுக்கு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. தமிழிலே மொழிபெயர்ப்பு வேணுமெண்டா தமிழிலே, அரபு மொழியில் வேணுமெண்டா அரபு மொழியிலே, என்னென்ன மொழிகள் இருக்கிறதோ உலகத்தில் எல்லா மொழிகளிலும் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டுதான் இருக்கிறது. யாருக்கும் குர்ஆனை விளங்க முடியாது, அரபு மொழி தெரியாது விளங்க முடியாது. தாராளமாக படிக்கலாம். முன் வந்தீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் பல வாயில்கள் இருக்குது. எனவே படிக்க வேண்டும். அதற்காக வேண்டி நீங்கள் உங்களுக்கு அதிலே படிப்பதற்கு ஆர்வத்தையும் படிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதனை ஏற்பாடு செய்தவர்களுக்கு கட்டாயம் துஆ செய்ய வேண்டும். இது மட்டும்தான் உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடியது. கட்டாயமாக தொடராக பாடத்தை கொண்டு போவதற்கும், ஆரோக்கியமாக பாடத்தை நடாத்துவதற்கும், படிக்கக்கூடிய விடயங்களை அமல்படுத்துவதற்கும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த அமர்வை கபூல் செய்து கொள்ளட்டும். எங்களுடைய இந்த பாடநெறியை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்ளட்டும். இஹ்லாஸை நசீபாக்கட்டும். தொடராக பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தரட்டும். எங்களையும் அவனுக்கு விருப்பமான கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா ஆக்கிக் கொள்ளட்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த அமர்வை நான் முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.